அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். சென்னை கோட்டூர்புரத்தில் வீடு புகுந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்ததாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்ததாக ஜொமேட்டோ உடை அணிந்து வந்த நபர் வீடு புகுந்து பெண்ணிடம் அத்துமீற முயன்றதாகவும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கோட்டூர்புரத்தில் வீடு புகுந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜொமேட்டோ உடை அணிந்து வந்த நபர் வீடு புகுந்து பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமை செய்ய ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண் சத்தம் போடவே அத்துமீற முயன்ற நபரை பொதுமக்கள் துரத்தி செல்லும் அந்த காட்சியும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். அங்கு என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை கோட்டூர்புரம் வெஸ்ட் கெனால் பேங்க் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வீட்டுல இரு குழந்தைகளுடன் ஒரு பெண்மணி வசித்து வந்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள புகுந்த ஜொமேட்டோ உடை அணிந்த அந்த நபர், அதாவது தலையில ஹெல்மெட் மற்றும் கால்ல செருப்போட வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைந்து அந்த பெண் பக்கத்துல படுத்திருந்த 3 வயது குழந்தையே கடத்த முயற்சி செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த பெண் உஷாராகி அந்த குழந்தை நகர்வை தெரிந்து கொண்டு உடனடியாக கூச்சலிட வீட்டில் இருந்த அவருடைய பெண்ணுடைய மாமியார் இருந்து உடனடியாக அவங்களும் கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்காங்க. அதுக்குள்ளே இந்த சம்பந்தப்பட்ட நபர், இந்த ஜொமேட்டோ உடை அணிந்திருந்த அந்த நபர் வீட்டிற்கு வெளியே நிறுத்த வைத்திருந்த அவருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு ஓட முயற்சித்திருக்கிறார். உடனே அக்கம் பக்கத்தினர் அவர் துரத்தி பிடிக்க பார்த்திருக்கிறாங்க. ஆனால் பிடிக்க முடியவில்லை. இந்த நபரை அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உடனடியாக அவருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஜொமேட்டோ ஊழியரை, அதாவது ஜொமேட்டோ உடை அணிந்திருந்த அந்த நபரை சாலையிலே துரத்தி செல்கிறார்கள். ஆனால் அந்த நபர், இந்த சம்பந்தப்பட்ட ஜொமேட்டோ உடை அணிந்த நபர், அதாவது ஒன்வேலேயே அவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு போறாங்க. அவரை சேஸ் பண்ணிட்டு, இந்த ரோட்ல சேஸ் பண்ணிட்டு அந்த இளைஞர்கள் போறாங்க. கடைசியாக அவன் பிடிக்க முடியாம போயிருந்திருக்கு. அதிவேகமாக அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு அங்கிருந்து அவன் தப்பித்து சென்றிருக்கிறான். சம்பந்தப்பட்ட அந்த நபரை இன்று காலை கோட்டூர்புரம் போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த நபர் வீட்டிற்குள்ளே, இந்த ஜொமேட்டோ ஊழியர் உடை அணிந்த அந்த நபர் வீட்டிற்குள்ளே புகுந்து அந்த பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமை முயற்சியும் மற்றும் குழந்தையை கடத்த முயற்சி. ஆனால் இது இரண்டுமே பலனளிக்காத காரணத்தினால வீட்டில் இருக்கக்கூடிய செல்போனை எடுத்துட்டு வெளில போயிருக்கிறான். அந்த செல்போனை எடுத்துட்டு அவன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று போயிருக்கிறான். அந்த நபரை பிடிப்பதற்கு தான் அந்த பகுதியில் இருந்தக்கூடிய இளைஞர்கள் சாலையில துரத்தி செல்லக்கூடிய அந்த வீடியோ தற்போது வைரலாகி இருக்கிறது. அந்த நபர், அந்த ஜொமேட்டோ ஊழியர், அதாவது அந்த உடை அணிந்த அந்த நபர் இருசக்கர வாகனத்தை ஒன்றையிலேயே ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. மறுபக்கமாக, அதாவது பக்கத்துல, அதாவது அவங்க துரத்தக்கூடிய அந்த இளைஞர்கள் அவர்கள் சரியான அந்த ரோட்லயே போய் அந்த நபரை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் கிடைக்கவில்லை. அவன் பறந்துட்டு இருக்க, அந்த இருசக்கர வாகனத்திற்கு பறந்துட்டு இருக்கான். சம்பந்தப்பட்ட இந்த நபரை இன்று காலை கோட்டூர்புரம் போலீசார் இருசக்கர வாகன எண்ணை அந்த இளைஞர்கள் நோட் பண்ணி வச்சுட்டு போலீஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் TN06Z446 இந்த நம்பரை தான், அதுவும் பல்சர் ப்ளூ கலர் இந்த கலரை வச்சு இந்த நம்பரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க போலீஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் இந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது இவன் தரமுடி பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்று தெரிய வந்தது. இந்த சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து, அதாவது சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விசாரணை செய்து தற்போது கைது பண்ணியிருக்கிறாங்க. அவனுடைய செல்போனை ஆய்வு செய்யும் போதுதான் தெரிந்தது, வீட்டிற்குள்ளே புகுந்து அந்த குழந்தை மற்றும் அந்த குழந்தையுடைய தாயை இவனுடைய செல்போன்ல படம் பிடிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நபர் ஏற்கனவே இதே போல சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில ஒரு 6 மாதத்திற்கு முன்பு இதே மாதிரி ஒரு வீடு புகுந்து தர்மடி வாங்கி அங்கிருந்து தப்பித்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நபர் என்ன இன்டென்ஷன்ல இந்த நபர் இந்த சம்பந்தப்பட்ட இந்த வீட்டிற்குள்ள, தாயுடன் குழந்தை மற்றும் தாய் மற்றும் அவங்க மாமியார் இருக்கக்கூடிய வீட்டுக்கு என்ன காரணத்திற்கு வந்தா, இந்த குழந்தை கடத்தலா அல்லது அந்த குழந்தையோட தாயிடம் பாலியல் வன்கொடுமை முயற்சியா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நபர் தற்போது கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.